திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு இன்றே இறுதி செய்யப்பட இருப்பதா தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில இதுவரைக்கும் 8 கட்சிகளுக்கு மொத்தம் 56 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு விட்டது. இன்னும் மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிகவிற்கு மட்டும் தொகுதிகள் ஒதுக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில இன்று கமல்ஹாசனும் பிரேமலதாவும் முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல். இரவு 7:30 மணிக்கு அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க இருப்பதா தகவல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் எதிர்பார்க்கலாம்? என்ன நிலவரம்? திமுக கூட்டணியில முக்கியமான கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி பங்கீடு அடுத்தடுத்து ஒப்பந்தம் கையெழுத்து செய்யப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிக 2 கட்சிகளுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ், மதிமுக, UML, மனிதநேய மக்கள் கட்சி, கோமதேக, CPI, CPM, VCK அப்படின்னு 8 கட்சிகளுக்கு 56 தொகுதிகளை திமுக ஒதுக்கி இருக்கிறாங்க. திமுக வசம் இப்போது 178 தொகுதிகள் இருக்கிறது. இந்த நிலையில சட்ட நேரத்துல திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் MP 2 பேரும் வர இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில மதிமுக மற்றும் தேமுதிகவுக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்றைக்கு கையெழுத்தாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுல மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் வந்த பின்னரே அந்த நம்பர்ஸ் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஒரு 7-8 தொகுதியில் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இன்னும் குறுகிய நாட்களே இருக்கிறதுனால தொகுதி பங்கீடை முடித்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக கூட்டணி கட்சிகளுக்கு யார் யாருக்கு எந்த தொகுதி, அதே மாதிரி வேட்பாளர் பட்டியலை எல்லாம் வெளியிட வேண்டும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு திமுக முக்கியமான கட்சிகளுக்கு எல்லாம் இந்த தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.